சாமர்த்தியமாக செயல்படுவது எப்படி என்பதனை வாருங்கள் இந்த கதையினூடாக தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் ஒரு ஏழை ராஜாவின் அரண்மனை வாசலில் அமர்ந்து பிச்சை கோருகிறான். ராஜா அதை பார்த்தபோது ராஜா அவனிடம் வந்து ஒரே ஒரு கேள்வி கேட்டார். நீ என்ன இங்கு அமர்ந்திருக்கிறாய்? உனக்கு பணி தேட முடியாதா என்று. அதற்கு ஏழை சிரித்தபடி கூறினான், நான் பணி தேடினேன், ஆனால் யாரும் என்னை நம்பவில்லை. இந்த உலகம் போல் உங்கள் அரண்மனையும் திறக்கப்படுவதில்லை. நான் இங்கு இருப்பது என் ஆசையால் அல்ல, என் தேவையால் என்று. அந்த வார்த்தைகள் ராஜாவின் மனதை தொட்டன. அவர் அந்த ஏழையை அரண்மனையில் வேலைக்கு சேர்த்தார். ஆண்டுகள் பல சென்றன. அந்த ஏழை இப்போது ராஜாவின் ஆலோசகர். ஒரு நாள் ராஜா கேட்டார், நீ என்னிடம் ஏன் வெறுப்பாக எதையும் பேசாமல் சமாதானமாக பதிலளித்தாய் என்று. அவன் சிரித்தபடி, நான் கோபித்திருந்தால் இப்போது நான் இன்னும் சாலை வாசலில்தான் இருப்பேன் என்றான். அதாவது சாமர்த்தியத்தை காட்ட சத்தமில்லாமல் அமைதியாய் பேசுவதும் ஒரு வல்லமைதான். நாமும் சாமர்த்தியமாக செயல்பட்டு வாழ்க்கையில் உயர்வோமாக. மேலும் இது போன்ற கதைகளை கேட்க எங்களுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.